இப்பவும் உங்கள் பிள்ளை படிக்கின்ற பாடசாலைகளில் பணம் வசூலிக்கப்படுகின்றதா? பாடசாலைகளுக்கு பிரதமர் விடுத்திருக்கின்ற இறுதி எச்சரிக்கை என்ன தெரியுமா? ஆம், பாடசாலைகளில் விழாக்கள் மற்றும் அபிவிருத்திகள் என காரணங்களை காட்டி எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது என்ற விஷயத்தை அறிவுறுத்தி பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சு சில விஷயங்களை முன்வைத்திருக்கின்றது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? மைதானங்களை புனரமைக்கவும் மைக் செட் கட்டவும் ஏன் எளிய பெற்றோர்களுடைய வயிறு பற்ற வைக்கப்பட வேண்டும்? எஸ், இது சம்பந்தமான சில விஷயங்களை தான் இன்றைய தினம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தெளிவாக பார்க்கின்றோம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இது நம்ம எக்ஸ்டாக் யூடியூப் தளத்தினுடைய டாக் வித் இன்ஃபர்மேஷன் பகுதியினுடைய 97வது எபிசோட். வாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதலில் அரசாங்கம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம். சமீபத்தில் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாடசாலை நிகழ்வுகளை பெற்றோர்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாத வகையில் நடத்த வேண்டும். ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வருடாந்த பட்ஜெட் உள்ளது. அந்த ஒதுக்கீடுகளுக்கு அப்பால் எந்த ஒரு அபிவிருத்தி அல்லது நிகழ்வுகளுக்காகவும் பெற்றோரிடமிருந்து மேலதிகமாக பணம் வசூலிக்கப்படக்கூடாது என்று பிரதமர் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றார். ஆனால் கள நிலவரம் என்ன? இலங்கையில் ஆசிரியர் சங்கம் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. அரசாங்கம் வரும் ஊடக அறிக்கைகளை மட்டும்தான் விடுக்கின்றது. ஆனால் பாடசாலைகளில் வகுப்பறை ரீதியான பெற்றோர் குழுக்கள் என்ற பெயரில் வர்ணம் பூசுவதற்கும் திருத்த வேலைகளுக்கும் பெற்றோரிடம் தொடர்ச்சியாக பணம் வசூலிக்கும் புதிய முறை உருவாகி இருக்கின்றது. பல முன்னணி பாடசாலைகளில் கோடிக்கணக்கில் பணம் டிபாசிட்டில் இருக்கும் போது எதற்காக மீண்டும் மீண்டும் பெற்றோரிடம் கையேந்த வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சரி, இப்போது இந்த விவகாரத்தில் ஒரு சாதாரண பொதுமகனாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இலங்கையில் அரசாங்கம் தான் இலவசமாக பாடசாலைகளை நடத்துகின்றது. ஆனாலும் பல பாடசாலைகளில் உள்ள அதிபர்களும் ஆசிரியர்களும் அந்த பாடசாலையை தங்களின் சொத்தை வீடாக நினைத்து அதீத அர்ப்பணிப்போடு வேலை செய்து பல நல்ல விஷயங்களை செய்கின்றார்கள். அதை நாம் மறக்க முடியாது. அப்படியே செய்யும் போது அரசாங்கத்தின் நிதி போதவில்லை என்றால் அவர்கள் பெற்றோரிடம் கேட்கின்றார்கள். இது பாடசாலையின் வளர்ச்சிக்கு நல்லதுதான் என்று ஒரு பக்கம் தோன்றலாம். ஆனால் இங்குள்ள உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பாடசாலையில் படிக்கும் எல்லா பிள்ளைகளின் பெற்றோர்களும் பெரிய பெரிய வேலைகளிலோ அல்லது பிசினஸ்லயோ இல்லை. தினக்கூலிக்கு வேலைக்கு போகும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் கேட்கலாம், காசு தர முடியாதவங்க தர வேண்டாம் என்று நாங்களே சொல்லி இருக்கோமே, அப்புறம் என்ன என்று. தயவு செய்து அந்த ஒரு தந்தையினுடைய மனநிலையில் இருந்து யோசித்து பாருங்கள். அவருடைய வீட்டை நடத்துவதற்கே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய குழந்தை ஓடி வந்து, அப்பா அங்கட ஸ்கூல்ல நடக்க போற கலை விழாவுக்கு டீச்சர் 400 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா என்று சொல்லும் போது அந்த தகப்பனினுடைய மனம் எவ்வளவு துடிக்கும் தெரியுமா? மற்ற பிள்ளைகள் எல்லாம் காசு கொடுக்கும் போது நம்ம பிள்ளை மட்டும் கொடுக்காம விட்டா அவ மனசுக்குள்ள நம்ம அப்பாவால் ஒரு 400 ரூபாய் கூட கொடுக்க முடியலையே என்ற அந்த ஒரே ஒரு பயத்தில் தான் நாளைக்கு அரிசி வாங்கலாம் என்று சேர்த்து வைத்திருந்த அந்த 400 ரூபாயை தன் பிள்ளையின் கையில் திணித்து அனுப்புவார் அந்த தகப்பன். மாதம் 4 லட்சம் சம்பாதிப்பவனுக்கு அந்த 400 ரூபாய் சில்லறையாக இருக்கலாம். ஆனால் மாதம் 4000 ரூபாய் உழைப்பவனுக்கு அது அவனுடைய ரத்தம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன் பிள்ளை மற்றவர்கள் முன்னே தலை குனிந்து நிற்கக்கூடாது என்ற அந்த தகப்பனினுடைய ஏக்கம் உங்களுக்கு புரிகின்றதா? சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கின்றது என்றால் ஓடுதளம் அமைப்பதற்கோ விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கோ ஓடி வென்ற பிள்ளைக்கு பரிசு கொடுப்பதற்கோ செலவு செய்யலாம். அது நியாயம். ஆனால் லட்சக்கணக்கில் செலவு செய்து ஹைடெக் சவுண்ட் சிஸ்டம் போடுவதும் ஹவுஸ்களுக்கு பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்வதற்கும் எதற்காக, யாருக்காக இதை காட்ட போகின்றார்கள்? வீணான இந்த ஆடம்பர செலவுகளுக்காக ஏன் இந்த ஏழை தகப்பனுடைய வயிற்றில் அடிக்கின்றீர்கள்? பாடசாலையில் இருக்கும் ஒரு மாணவனுக்கு அவனுடைய திறமை என்னவென்று கண்டுபிடிப்பது எப்படி? ஈகோ என்றால் என்ன? பொறாமை என்றால் என்ன? விட்டு கொடுத்தல் என்றால் என்ன? பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும்? இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? இதை சொல்லிக் கொடுக்க எந்த பணமும் தேவையில்லையே. ஒரு பாடசாலையினுடைய உண்மையான நோக்கமே இதுதானே. மிக முக்கியமான ஒற்றை சொல்லி மறந்து விட்டேன். பாடசாலைகளில் டிசிப்ளினாகவும் டீசெண்டாகவும் இருக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று பல மாணவர்களுக்கு டிசிப்ளினுக்கும் டீசென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கூட தெரியவில்லை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பாடசாலை மாணவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களை பொறுத்தவரை டிசிப்ளின் மற்றும் டீசன்ட் இரண்டுமே ஒன்றா அல்லது வெவ்வேறா? அப்படி என்றால் என்ன வித்தியாசம் என்று கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். ஒரு பாடசாலை ஆரம்பித்து 150வது ஆண்டு நிறைவை விழாவாக கொண்டாடுகின்றோம் என்று 50 லொரிகளை வாடகைக்கு எடுத்து ஊரை கூட்டி ஸ்பீக்கர் வைத்து கத்திக்கொண்டு ரோட்டில் நடந்து போவதில் எந்த பயனும் இல்லை. அந்த பாடசாலையில் படிக்கும் ஒரு பிள்ளைக்கு நான் மேலே சொன்ன அந்த நல்ல பழக்கங்களை ஒழுங்காக பழக்கி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கட்டிய அந்த பிரம்மாண்டமான பந்தலிலும் எந்த பயனும் இல்லை.
இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். அரசாங்கம் இவ்வளவு சொல்லி உங்கள் பிள்ளைகளின் பாடசாலைகளில் தற்போதும் இவ்வாறு கட்டாய பணம் வசூலிக்கப்படுகின்றதா? நான் பேசிய இந்த கருத்துக்கள் உங்களுக்கு சரியெனப்பட்டால் உங்களது நியாயமான ஆதங்கமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பாடசாலைக்கும் நிர்வாகங்களுக்கும் போய் சேர மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணி விடுங்க. பெற்றோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.